இன்றைய பொதிகை தொலைக்காட்சியில் ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் கும்பகோணத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோட்டையூர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பந்தாடு நாயகி சமேத கோடீஸ்வரர் என்கின்ற ஆலயத்தினுடைய தரிசனத்தை இன்றைய தினத்தில் காண இருக்கின்றோம். இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்று பார்க்கின்ற பொழுது ஆத்திரிய முனிவர் என்று சொல்லக்கூடியவர் இந்த இடத்தில் தவத்தை செய்து தன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கி முக்தி என்கின்ற ஒரு நிலையை அடைந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த ஆலய தரிசனத்தில் இன்றைய தினத்தில் கும்பகோணத்திற்கும் சுவாமிமலைக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த கோடீஸ்வரர் சுவாமியினுடைய தரிசனத்தை இன்றைய தினத்தில் காண இருக்கின்றோம். இந்த கோடீஸ்வரர் கோடி பாவங்களை எல்லாம் தீர்த்து இந்த இறைவனை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு பல நன்மைகளை தந்து கொண்டு இருக்கின்றார். நுழைவாயில் நாம் நுழைகின்ற பொழுது இந்த கொடிமரம் என்று சொல்லக்கூடிய நம் வேண்டுதலை அத்தனையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய கொடிமரத்தை நாம் வணங்கி தரிசிக்கின்றோம். அந்த கொடிமரத்திற்கு அருகாமையிலேயே நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து வணங்கி அந்த நம்மளுடைய வேண்டுதல் என்று சொல்லக்கூடிய அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய அந்த கொடிமரத்தை தரிசனத்தை முடித்துக் கொண்டு பலிபீடத்தையும் நந்தியம்பெருமானையும் நாம் தரிசிக்கின்றோம். இந்த நந்தியம்பெருமான் சிவபெருமானுக்கு வாகனமாகவும் இருக்கின்றார். அவரை தரிசித்துக் கொண்டே விநாயக பெருமானை தரிசிக்கின்றோம். இவர் கோடி விநாயகர் என்று சொல்லக்கூடிய விநாயகராக இருக்கின்றார். சிவபெருமானிடத்திலிருந்து கோடி உருவத்தை பெற்றும் அம்பாளிடத்திலிருந்து கோடி உருவத்தை பெற்றதனாலையும் இவருக்கு கோடி விநாயகர் என்கின்ற நாமம் வந்தது. அதற்கு பிறகு தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களுக்கு உபதேசனை செய்து கொண்டதனால் இவருக்கு தட்சிணாமூர்த்தி என்கின்ற ஒரு நாமமும் உண்டு சிவபெருமானுக்கு. இந்த தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்தால் குருவினுடைய திருவருள் என்று சொல்லக்கூடியது நமக்கு எளிதாக கிடைக்கும். இந்த குருவை தரிசித்துக் கொண்டே நாம் உள்ளே செல்லுகின்றோம். அங்கு மூலவரனுடைய கோபுர தரிசனத்தை முடித்துக் கொண்டு லிங்கோத்பவர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் தேடுகின்ற பொழுது பிரம்மா திரு முடியையும் சிவபெருமானுடைய திருவடியையும் தேடிக்கொண்டு நாராயணரும் அடைந்த பொழுது அந்த லிங்கோத்பவராக நின்றவரும் இந்த ஆலயத்தில் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அதற்கு பிறகு நாம் இப்பொழுது முருகப்பெருமானை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமானாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய நாயகியாக இருக்கக்கூடிய வள்ளியம்பிராட்டியும் தேவியானையும் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் வேலை கையில் சுமந்து கொண்டும் நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த தரிசனத்தை இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவோம் நாம். அப்படிப்பட்ட முருகனை தரிசித்துக் கொண்டு இப்பொழுது கஜலட்சுமி என்று சொல்லக்கூடிய அம்பாளை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். கஜ வாகனம் யானை என்று சொல்லக்கூடியது இரண்டு பக்கத்திலும் நின்று கொண்டிருக்கின்றது. அதை நாம் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கோபுரத்தையும் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த கோபுர தரிசனம் கோடி பாவ விமோச்சனம். அதற்கு பிறகு துர்கை என்று சொல்லக்கூடிய அம்பாளை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த துர்கையானவள் நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றால் வினைகளை தீர்க்கக்கூடியவளாக நின்று கொண்டு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றாள். இப்பொழுது கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலவரனுடைய நுழைவாயில் என்று சொல்லக்கூடியதை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நுழைவாயில் நாம் தரிசித்துக் கொண்டே இப்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய மூலவர் தரிசனத்திற்கு செல்ல இருக்கின்றோம். கோபுரத்தில் விநாயக பெருமானோடு அம்பாலும்
நந்தியம்பெருமான் வாகனத்தில் விநாயக பெருமானோடு கோடீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானும் பந்தாடு நாயகியும் கோடி விநாயகர் என்று சொல்லக்கூடியவரும் நமக்கு தரிசனத்தை தந்து கொண்டிருக்கிறார். அந்த கோபுரத்தில் அழகிய வேலைப்பாடுகள் என்று சிற்ப வேலைப்பாடுகளும் அமைந்திருக்கின்றன. அதை நாம் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு பிறகு பந்தாடு நாயகி என்கின்ற அம்பாளாக இருக்கக்கூடியவள் கையில் பந்தை வைத்துக் கொண்டு நமக்கு பந்தின் மூலியமாக காட்சி கொடுத்ததினால், பூப்பந்து என்று சொல்லக்கூடியதை வைத்துக்கொண்டு காட்சி கொடுத்ததினால் அவளுக்கு பந்தாடு நாயகி என்கின்ற நாமம் வந்ததாக புராண வரலாறு கூறப்படுகின்றது. அப்படி இந்த பந்தாடு நாயகி என்கின்ற அம்பாளாக இருக்கக்கூடியவள் 12 சிவ ஆலயத்தில் இங்கு ஆத்ரேய கோத்திரம் உருவானதாக புராணம். ஆத்ரேய மகரிஷி வழிபட்ட திருத்தலமாகும். அப்பர் பெருமானால் பாடல் பெற்றது அருணகிரிநாதர் திருப்புகழ் அருளிய தலம். இத்தலம் ஒரு முறையாவது தரிசித்தால் இப்பிறவி பலனை அடையலாம் என்பது புராணம். அதே போன்று இத்தலத்தில் மகாமக திருத்தலத்தில் மாவளை விழுந்ததாக புராண வரலாறுகள் கூறப்படுகிறது. இங்கு அமுதம் சிந்தியதால் அமுத தீர்த்தம், விசேஷமாக அமுத தீர்த்தம் கோடி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. கொட்டமுத்து ஸ்தலவிருட்சமாக உள்ளதால் கொட்டையூர் என அழைக்கப்படுகிறது. ஆத்ரேய முனிவர் இந்த தலத்தில் தவத்தை செய்து கோடீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை தரிசனம் செய்து தன்னுடைய கோடி பாவங்களை தீர்த்த ஒரு வரலாறும் இந்த தலத்தில் நடந்ததாக வரலாறு கூறப்படுகின்றது. அப்படி ஆத்ரேய முனிவருக்கு காட்சி கொடுத்து விட்ட பிறகு காசி விசாலாட்சியும் காசி விஸ்வநாதரும் இந்த தலத்தில் தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கேயும் காசி விஸ்வநாதரையும் காசி விசாலாட்சியும் நாம் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் நமக்கு இந்த தலத்திலேயே அமைந்திருக்கின்றது. அப்படியே தரிசித்துக் கொண்டு வருகின்ற பொழுது நாம் இங்கு நவ கிரகம் என்று சொல்லக்கூடிய 9 நவ கிரகங்களையும் இந்த தலத்தில் தரிசிக்கின்றலாம். அதைவிட ஒரு பெரிய சிறப்பு இந்த தலத்தில் என்னவென்றால், அவரவர்கள் நவகிரகத்தினுடைய வாகனத்தோடு இங்கு அமர்ந்திருப்பது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு தரிசனம். சனீஸ்வர பகவானாக இருக்கக்கூடியவர் காகை வாகனத்திலும், சூரிய பகவானாக இருக்கக்கூடியவர் 7 தேரை பூட்டிய வருணன் என்று சொல்லக்கூடியவர் தேரோட்டக்கூடிய வாகனத்திலும் இந்த தலத்தில் தரிசிக்கின்றார். கால பைரவருக்கும் சூரியனாருக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் இந்த தலத்தில் ஆலயம் தனியாக இருக்கின்றது. துர்கையை ஏற்கனவே தரிசித்து விட்டோம். விஷ்ணு துர்கை என்று 2 துர்கைகள் இந்த தலத்தில் அருள்மாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த விஷ்ணு துர்கைக்கு 4 திருக்கரத்தோடு சங்கும் சக்கரமும் இந்த கையில் ஏந்தி கொண்டு அபயக்கரத்தோடு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றால் இந்த விஷ்ணு துர்கையாக இருக்கக்கூடியவன். அப்படி இந்த விஷ்ணு துர்கையை தரிசித்துக் கொண்டே நாம் உள்ளே இருக்கக்கூடிய மூலவர் என்று சொல்லக்கூடியவரை தரிசிக்க இருக்கின்றோம். கோடி பாவங்களை தீர்த்த ஒரு ஈஸ்வரராக இந்த தலத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலத்தை காட்டிலும் இந்த தலத்திற்கு அதிக விதமான ஒரு பெருமை என்று தனிப்பெருமை என்றும் சொல்லலாம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது உற்சவ மூர்த்தியாக இருக்கக்கூடியவர். மகாமக திருத்தலங்களில் ஒன்றான அருள்மிகு கோடீஸ்வர சுவாமி திருக்கோயில் திருக்கொட்டையூர் சுவாமிமலை மார்க்கத்தில் கும்பகோணத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இத்திருக்கோயில் 12 மகாமக திருத்தலங்களுள் ஒன்றானதாகும். இத்தலத்தில் இறைவன் கோடீஸ்வரர் கோடி சுரூபமாக காட்சி கொடுத்த இடம். அம்பாள் பந்தாடி பூப்பந்தாடி காட்சி கொடுத்ததாக புராணம். அம்பாள் அதனால் பந்தாடு நாயகி என அழைக்கப்படுகிறார். இத்தலத்தை தரிசித்தால் கோடி சிவாலயத்தை தரிசித்த பலன் உண்டு என்பது ஐதீகமாகும். இப்பொழுது நாம் பந்தாடு நாயகியை தரிசிக்க இருக்கின்றோம். இந்த பந்தாடு நாயகி பூ என்று சொல்லக்கூடிய பந்தை கையில் உருட்டி கொண்டு அருள் பாலித்ததனால் இவளுக்கு பந்தாடு நாயகி என்று பெயர் வந்ததாக வரலாறு சொல்லப்படுகின்றது.
பக்த கோடிகளுக்கு கையில் பந்தை வைத்துக்கொண்டே, பூப்பந்து என்று சொல்லக்கூடியதை வைத்துக்கொண்டே இவள் காட்சி தந்ததினால் இவளுக்கு பந்தாடு நாயகி என்றும் சொல்லுவார்கள். ஆத்தாலை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாலை, மாதுளம்பூ நிறத்தாலை, புவியடங்கு காத்தாலை, அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. இப்பொழுது தீபாராதனை என்று சொல்லக்கூடியதை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கோடீஸ்வரரை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகன் என்று அருணகிரி பெருமான் கூறியதற்கு ஏற்ப நமக்கு 1000 கண், கோடி கண் தேவைப்படும் இந்த கோடீஸ்வரரை தரிசிப்பதற்கு. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொழி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே. கலசம் வந்து நின்ற இடம் கும்பகோணம். கும்பம் வந்து நின்ற பொழுது பானத்தினால் தகர்த்த பொழுது அந்த பானத்திலிருந்து கும்பம் உடைந்த உடனே மாவிலை என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் மாவிலையாக இருந்தது. அந்த 4 இலைகளும் இந்த இடத்தில், இந்த தலத்தில் தான் விழுந்ததாக வரலாறு கூறப்படுகின்றது. தீபாராதனையை தரிசித்துக் கொண்டு நாம் இப்பொழுது தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லிக்கொண்டு வேறொரு சிவாலயத்தோடு அடுத்த வாரம் சந்திப்போம்.